அண்மை செய்தி. மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்து போலீசார் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களை போலீசார் அலைக்கழித்து வருவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அலைக்கழிப்பதாக தூய்மை பணியாளர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கைது செய்த தூய்மை பணியாளர்களை திருமண மண்டபங்களில் அடைக்காமல் அங்குமிங்குமாக அழைத்துச் சென்று போலீசார் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4 மணி வரை உணவு கொடுக்காமல் போலீசார் அலைக்கழிப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். 4 மணி வரை உணவு கொடுக்காமல் போலீசார் அலைக்கழித்து வருவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தூய்மை பணியாளர்களை போலீசார் தொடர்ந்து அலைக்கழித்து வருவதாக அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்களை அலைக்கழிப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தூய்மை பணியாளர்களை போலீசார் அலைக்கழிப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் என்ன நடந்தது? இது பற்றிய விவரம். தூய்மை பணியாளர்கள் கடந்த 5 மாதங்களாக வேலை இல்லாமல் தவித்து வருகிறார்கள். திமுக அரசு அவர்களுடைய வேலையை பறித்து கொண்டு தனியாரிடம் சென்று அந்த தூய்மை பணி வேலையை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து கடந்த 7வது மாதம் 31ஆம் தேதியுடன் அவர்களை வெளியேற்றிவிட்டது. அதன் பிறகாக அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரனுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியில் அவர்கள் காலை அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகாக அவர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் கைது செய்து காவல்துறையினர் திருமண மண்டபங்களில் அடைப்பது வழக்கம். ஆனால் தூய்மை பணியாளர்களை கைது செய்தால் மட்டும் அதாவது ஒரு பகுதியிலிருந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு 10 முதல் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் எடுத்து சென்று அடைத்து வருவார்கள். ஆனால் இன்று அவ்வாறு செய்யாமல் கைது செய்த வாகனத்தை திருவான்மியூர் வரை கொண்டு சென்று அதன் பிறகு திருவான்மியூரிலிருந்து மீண்டும் சைதாப்பேட்டை கொண்டு வந்து அங்கு நிறுத்தி அங்கும் மண்டபங்களில் அடைக்காமல் சாலைகளில் நிற்க வைத்து வருவதாகவும், அதே போல மதிய உணவு கொடுக்காமல் உடல் உபாதைகளை கழிக்காமல் பெண் தூய்மை பணியாளர்களை துன்பத்தினுடைய உச்சத்திற்கே கொண்டு செல்வதாக காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை என்பது திமுகவுடைய ஆட்சியில் தங்களுக்கு அந்த ஒப்பந்த தூய்மை பணியாவது வழங்க வேண்டும். நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தூய்மை பணியை செய்திருக்கிறோம் என்றது தூய்மை பணியாளர்கள் கேட்கிறார்கள். திமுகவுடைய கடந்த தேர்தல் வாக்குறுதி என்பது தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என்று திமுகவுடைய வாக்குறுதி இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக 4.5 ஆண்டு காலத்துக்கு பிறகாக ஒப்பந்த பணி கூட கிடையாது, வீட்டிற்கு செல்லுங்கள் என்று தூய்மை பணியாளர்களை வழி அனுப்பி வைத்திருக்கிறது. ஆகவே தூய்மை பணியாளர்கள் அதாவது வாழ வழி இல்லாமல், வாடகை கொடுக்க முடியாமல், குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், உண்ண உணவின்றி பல்வேறு சிரமத்திற்கும் ஆளாகி வருகிறார்கள். ஆகவே அரசு உடனடியாக அவர்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு சுமூக உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்தாலும், காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைக்காமல் அலைக்கழித்து வருவது, உடல் உபாதைகளை கழிக்க விடாமல் இருப்பது இயற்கைக்கு எதிரானது என்பதை காவல்துறையினர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். எந்த சத்திரம் கூட அரேஞ்ச் பண்ணல, எங்களை நடு ரோட்ல நிக்க வச்சிருக்காங்க. அது என்ன முடிவுன்னு நீங்களே பாத்துக்கணும். திருவாரூருக்கு கூட்டிட்டு போறான்னு சொன்னாங்க. திருவாரூருக்கு கூட்டிட்டு போல, அங்க இருந்து இப்ப சைதாப்பேட்டை கூட்டிட்டு போலீஸ் எதுக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இன்னும் எதுவும் சத்திரமும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. மணி என்னாச்சு? 4 மணி நடு ரோட்ல தான் நின்று
12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. 12 மணிலேருந்து இது வரைக்கும் தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. எந்த சத்திரம் கூட அரேஞ்ச் பண்ணல. எங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்காங்க. அது என்ன முடிவுன்னு நீங்களே பார்த்துக்கணும். திருவாரூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. திருவாரூருக்கு கூட்டிகிட்டு போகல. அங்கேருந்து இப்போ சைதாப்பேட்டை கூட்டு வந்து போலீஸ் நேரத்துக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் எதுவும் சத்திரமும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் ரோட்டில் தான் கிடையாது. நிற்கிறோம். மணி என்னாச்சு? 4 மணி நடு ரோட்டில் தான் நின்று